இந்த படத்தோட ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பவர்ன்னு தந்திருக்கு. அவங்க கொஸ்டின் பேப்பர்ல என்ன எழுதுறாங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாவே எனக்கு தந்து நடந்துரும். இனி நான் வந்து 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் எழுதுறாங்க. அதே மாரி 100 மார்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. யாரு வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு, அவங்களோட ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டா தந்து ஆறாரு. இத பார்த்து எனக்கு ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம குழப்பமா இருக்கு. நான் ஏதாவது எழுதுனா தான்டா நடக்கும். நான் எதுவுமே எழுதலன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எதுவுமே வந்து ஃபில் பண்ணல. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து காணோம். எப்படி யாரு தூக்குனாங்க எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோயின் உடனே பயந்துகிட்டு, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஆன்ஸர் எழுதுறாங்க. அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, Googleல டைப் பண்ணி பார்த்துட்டு வந்து எழுதுறாங்க. பார்த்தா எப்படி காணா போனான்னு சொல்லிட்டு தெரியல. பிரசிடென்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இத பார்த்து இவங்க வந்து பார்த்தா செம்ம ஆச்சரியமா ஆயிடுறாங்க. இத அவர் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே வந்து பார்த்தா மாட்றாரு. எனக்கு ப்ரூஃப் சொல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது, பின்னாடி வந்து ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கு. இது எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யோசிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. அவங்க கொஸ்டின் பேப்பர்ல வேல்யூ ஆஃப் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ஆன்சர் எழுதியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஆடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த ஆன்சர் பேப்பர எடுத்து அடிச்சுட்டு கரெக்ட்டா அந்த வேல்யூ ஆஃப் பைன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. அதுவரைக்குமே அந்த பில்டிங் ஆடி நின்னுச்சு. அவங்க அந்த வேல்யூ எழுதிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு பில்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு.